ஹாய் வணக்கம் மக்களே. இது பார்த்தீங்கன்னா, பூஜை ரூமுக்காக, பூஜை செல்ஃபுக்காக இது வந்து புதிய திங்ஸு கொஞ்சம் பித்தளையில வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எங்கள் அப்பாட்ட. அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ராமேஸ்வரத்துலேருந்து. இது பார்த்தீங்கன்னா, வேல் பூஜை செய்கிறதுக்காண்டி வேல் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்புறம் அகல் விளக்கு ஃபஸ்ட்டு நான் மண் விளக்கில் பொருத்திட்டு இருந்தேன். சரி அதை எடுத்துட்டு அகல் விளக்கு பித்தளையில அது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமிக்கு இது விளக்கு பொருத்துறதுக்கு முன்னாடி பொருத்துறதுக்காக ஒரு திரி வச்சு பொருத்துறதுக்காக அது ஒரு இது. அப்புறம் தண்ணி வைக்கிறதுக்கு, சாமிக்கு தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு செம்பு. அது பார்க்கவே அழகா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லா பொருளுமே நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ராமேஸ்வரத்தில் வாங்கினது தான். அதோட கூடவே இந்த வாசல் முன்னாடி கட்டுற அந்த சோவி, சிப்பி சிப்பி சங்கு சேர்த்து அது அது நல்லா இருந்துச்சு. அதுவும் கட்டியிருந்தேன், வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுவுமே வாங்கி கட்டிட்டேன். அந்த சிப்பி அதை வந்து வாசலில் கட்டி விட்டுட்டேன். இன்னைக்கு காலைல பார்த்திங்கன்னா வாசல் தெளித்து வெளியில் வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டு விட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நிலப்படிக்கு முன்னாடியும் மஞ்சள் போட்டு கோலம்லாம் போட்டு விட்டு, துளசி கிளையும் கோலம்லாம் போட்டு விளக்கெலாம் பொருத்தியாச்சு. அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சஷ்டினால் சரி வேலுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு சரி நெய்வேத்தியம் வைக்கலான்னு சொல்லிட்டு அபிஷேகம் செஞ்சேன் நான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் பன்னீர் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் பால் ஊற்றினேன். அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை, பாக்கு, பழம், எலுமிச்சம்பழம் வச்சு நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டுட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா சாமிகளுக்குமே பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி, அதுக்கப்புறம் தீ இது பார்த்திங்கன்னா பத்தியெல்லாம் காமிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. வேல் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி பக்கத்தில் வச்சு அபிஷேகம் செஞ்சுருந்தேன். அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிறனால இங்கே முன்னாடி செல்ஃபில் வச்சு செய்ய முடியலேன்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ செல்ஃபில் இருந்து முருகனுக்கு முன்னாடி வந்து அந்த வேல் எடுத்து வச்சுட்டேன். இது வேல் எடுத்து வச்சுட்டு சாம்பிராணிலாம் காமிச்சு எல்லா சாமிக்கும் சேர்ந்த மாதிரி சாம்பிராணிலாம் காமிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து மிட்டாய் கும்பிட்றதுக்காக அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே வியூவர்ஸ், இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.